ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சூப்பரான சம்பவம் போச்சு. அதாவது அன்ஷிதா அவர்களுடைய ஃபேமிலி உள்ளே வந்தாங்க. அவங்களுடைய பெரிய உலகமாக அவங்க சொன்ன அன்ஷிதாவோட அம்மா அண்ணன் உள்ளே வந்தாங்க. வந்து நிறைய பேருக்கு சூப்பரான விஷயங்கள் கொடுத்தாங்க. முக்கியமாக முத்துக்குமாரனுக்கு சூப்பராக ட்ரூ கேமர் அடித்து விளையாடுங்க அப்படின்னு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும். அருணுக்கு வந்து சூப்பராக என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் ஸ்டார்டிங் அம்பியாக இருந்தீங்க, வயல் கார்டு என்ட்ரிக்கு அப்புறமா அன்னியனா மாறினீங்க, இப்போ லாஸ்ட் 3 வாரமாக வந்துட்டு பித்தாமகனில் வர விக்ரமாரி மாறிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கலாச்சிருந்தார். ராணுவம் வந்துட்டு கொஞ்சம் டல்லானமாக இருக்குது, பார்த்தீங்களா இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன்னா பவித்ரா அவங்களுடைய அந்த எமோஷனலான அம்மாவோட பாட்டியோட வாய்ஸ் கேட்டதுக்கப்புறமா அவங்க அழுதாங்க. அதுக்கப்புறமா ராணுவம் வந்து ரொம்ப டவுனாக இருக்க மாதிரி இருக்குது. இது ஒரு நல்ல விஷயந்தான், பட்டு பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, அதை பற்றி சொல்லுங்கள். ராணுவம் செமையாக கலாச்சாங்க, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் முரண்பாடு அப்படின்ற விஷயங்கள் பிக் பாஸ் கேட்டார். அதில் வந்து ஜாக்லின் அண்ட் மஞ்சரியை தாக்குனாங்க மீன்ஸ் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிற ஒரு காரணத்தினால சூப்பராக சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அது சூப்பராக அந்த அன்ஷிதாக்கு வேணால் இருந்திருக்கலாம். என்னென்னா, அந்த பொண்ணு நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க எப்பயுமே வந்து அன்பானவங்க தான். அதே மாதிரி நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்ட்டு பாசம் வச்சு, அப்படிலாம் கிடையாது. அவன் உண்மையாகவே அவளோட கேரக்டர் தான் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஒருத்தவங்க 20 நாள் வேணால் நடிக்கலாம், இவ்வளோ நாள் 80 நாள் ஆகிடுச்சில்ல அவன் நடிக்கலை அப்படின்ற மாதிரி அவர் சப்போர்ட் பண்ணார். அதே மாதிரி மஞ்சரியை வந்துட்டு நீங்கள் அந்த உப்பு விஷயம் ஊட்டி வர விஷயம்னு சொல்லியிருந்தீங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது, அவர் ரொம்ப நல்லவ, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க மாதிரி மஞ்சரிக்கிட்ட சொன்னாங்க. மஞ்சரி ஆனால் மூஞ்சி மாறி போச்சு. நிறைய பேரோட கருத்து என்னவா இருக்குன்னா, மஞ்சரி உங்கள் வீட்டில் இருக்கவங்க மட்டும் மற்றவங்களை கலாய்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது, அப்படியே இனிச்சதில்ல, அவங்களுக்கு எப்படி இருந்தது, அதே மாதிரி இப்போ எடுத்துக்கொண்டது ஏன் மூஞ்சி மாறுது உங்களுக்கு, அப்படியே டல்லாகிடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து திடீர்னு இந்த ஸ்டோர் ரூம்லேருந்து ஒரு மேட்டர் அனுப்பிச்சி விட்டார். அதை வந்து படிக்கிற ஜெஃப்ரின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து படிக்கும்போது தான் தெரியுது ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் என்னென்னா, சம்மந்தி. என்னையா சம்மந்தின்னு வருது திரும்பவும் பார்த்தா, அவங்க அம்மா இங்கே வந்திருக்காங்க இல்லையா, அதனால் வந்து அவங்க கையால் வந்து சம்மந்தி செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா ஷாக் ஆகிட்டாங்க, எது சம்மந்தியா அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே நம்ம துவையல் சார் அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் போல் இருக்குது, அதை இவ்வளோ தூரம் பெருசாக்குனது நம்ம அன்ஷிதா மட்டும்தான். அதுவும் காரணம் அந்த ஒரு சண்டை, அது ஒரு காரணம் தான். அவங்க நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ஒரு பிரியாணி செய்ய சொன்னால் கூட நல்லா செஞ்சுருப்பேன், ஏன்னா சம்மந்தியை சொல்லிட்டீங்களே அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் இவங்க வந்துட்டு சம்மந்தி இங்கே பெரிய விஷயம். ஏன்னா நான் சமீபத்தில் ஒரு யூடியூப் ரீல்ஸில் கூட பார்த்தேன், இந்த சம்மந்தியை வச்சு அந்த ஹோட்டலை வந்து பிரபலப்படுத்துகிறாங்க. இது வந்து அன்ஷிதா சொன்னால் அதே சம்மந்தி அப்படின்னு இனியா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். அன்ஷிதாவோட ஃபேமிலி பயங்கரமாக போயிட்டுருக்கு லைவில். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் வந்த ஃபேமிலியில் இந்த ஃபேமிலி சூப்பருங்க அப்படின்னு நீங்கள் யாரை சொல்லுவீங்க? என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து சௌந்தர்யாவோட ஃபேமிலி சொல்லுவேன். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.